மன்னர் ஒருவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. உலகில் அனைவருக்கும் மகிழ்ச்சியை வழங்கக் கூடிய பொருள் எது என்பதே அவரது கேள்வி. மன்னரின் கேள்விக்கான சரியான விளக்கத்தை அறிஞர்கள் மட்டுமல்லாமல் மக்களும் அளிக்கலாம். அனைவரையும் மகிழ்விக்கும் பொருளை அரண்மனையில் இருக்கும் கொலு மண்டபத்தில் வைத்து விடுங்கள். யாருடைய பொருள் அரசரின் கேள்விக்கு சரியான விடையை வழங்குகிறதோ அவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. மக்களும் ஆலோசித்து அவர்களுக்கு தெரிந்து மகிழ்ச்சி தரும் பொருட்கள் எவையோ அவற்றைக் கொண்டு வந்து அரண்மனை கொலு மண்டபத்தில் வைத்துவிட்டு 1000 பொற்காசுகள் பரிசிற்காக காத்திருந்தார்கள். மறுநாள் மன்னர் கொலு மண்டபத்திற்கு வந்து தனது சந்தேகத்தை தீர்க்கும் பொருள் என்னவாக இருக்கும் என்ற ஆவலோடு பார்வையிட்டார். மக்கள் வைத்த பொருட்கள் மண்டபத்தில் நிரம்பி இருந்தது. ஒவ்வொரு பொருளாக அரசர் பார்த்து கொண்டே வந்தார். முதலில் சிறிய அளவு பொன் இருந்தது. அதன் கீழே செல்வமே மகிழ்ச்சி தரக்கூடியது என எழுதப்பட்டு இருந்தது. ஆனால் செல்வந்தர்களுக்கும் நோயாளிகளுக்கும் செல்வம் எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கும்? அதனால் இது சரியான விளக்கம் அல்ல என அதனை மறுத்தார் மன்னர். அடுத்ததாக இசைக்கருவி இருந்தது. அதன் கீழே இசையே மகிழ்ச்சி தரக்கூடியது என எழுதப்பட்டு இருந்தது. ஆனால் காது கேட்காதவர்களுக்கு இந்த இசை எப்படி மகிழ வைக்கும்? இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி புறக்கணித்தார். அடுத்து அழகான மலர்கள் இருந்தன. இவை கண் தெரியாதவர்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை கொடுக்க முடியும்? அதனால் இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறினார். அடுத்து இனிப்பான பலகாரங்கள் இருந்தன. நோயாளிகளுக்கு எப்படி இனிப்பு மகிழ்ச்சியை தரும் என்று கேள்வி எழுப்பினார் மன்னர். அடுத்தாக ஒரு சிற்பம் இருந்தது. அருகில் வந்தார். ஒரு தாய் பசியில் இருக்கும் ஒரு சிறுவனுக்கு உணவு தருவது போல அந்த சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிற்பத்தின் கீழே அன்பே உலகை ஆளும் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த சிலையை வைத்த சிற்பியை அழைத்து வாருங்கள் என்றார் மன்னர். வறுமையான உடலுடன் ஒரு ஏழை சிற்பி மன்னரின் முன் அழைத்து வரப்பட்டார். நீர் தான் இந்த சிலையை இங்கு வைத்திரா? இதன் பொருள் என்ன என்பதை விளக்கமாக கூறுங்கள் என்றார் மன்னர் அந்த சிற்பியிடம். அரசே, அந்த சிற்பத்தில் ஒரு பெண்மணி அன்போடு ஒரு சிறுவனுக்கு உணவு வழங்குகிறாள். இந்த உலகில் அன்பை மட்டும் தான் பார்வையற்றவர்களும் காது கேளாதவர்களும் வாய் பேச இயலாதவர்களும் உணர முடியும். அதேபோல் உடல்நலம் இல்லாதவர்களும் அன்பை மட்டும் தான் எதிர்பார்க்கிறார்கள். அன்பு மட்டுமே உலகில் சிறந்தது. அன்பிருந்தால் எதிரியையும் நண்பனாக்கும். அன்பு இல்லையெனில் நண்பனையும் எதிரியாக்கும். உலகில் சிறந்ததும் அனைத்து உயிரினங்களுக்கும் மகிழ்ச்சியை வழங்கக் கூடியதும் அன்பு மட்டும் தான் என விளக்கினார் சிற்பி. இதை கேட்ட அரசர் மிகவும் மகிழ்ந்தார். உலகிலேயே அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக் கூடியது எது என்ற என் சந்தேகத்திற்கு அருமையான விளக்கம் என்று கூறினார். 1000 பொன்னையும் சிற்பிக்கு பரிசாக வழங்கி அரசவையில் வேலையையும் கொடுத்து ஏழைச் சிற்பியின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார் அரசர். அன்பு ஒன்று மட்டுமே உலகை வாழ வைக்கும். அன்பு தான் நம்மை மகிழ்வுறச் செய்யும். இவ்வுலகத்தில் நிலையானது அன்பு மட்டுமே. அன்பு செலுத்துவோம், அன்பை பெறுவோம்.